அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். எளிமை நேர்மையின் அடையாளம், அரசியலில் அப்பழுக்கற்ற மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு. இந்த நூற்றாண்டின் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராகவும் திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு. தமிழக அரசியலில் எளிமையும் நேர்மையும் கொண்ட சிந்தனையாளராகவும் போராட்ட தோழனாகவும் திகழ்ந்தவர் ஆர். நல்லக்கண்ணு. ஆட்சி அதிகாரத்தின் கூர்வாளை எதிர்த்து மக்களின் உரிமைக்காக தனது மூச்சு இருக்கும் வரை போராடிய மாமனிதர். தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் மக்களின் மனசிம்மாசனத்தில் இடம் பிடித்த தலைவராக அவர் வாழ்ந்தார். 2026 பிப்ரவரி மாதம் 25 தனது 101வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். அரசியலின் அடையாளமாக திகழ்ந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறை நாம் திருப்பி பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதிகளுக்கு 1925 டிசம்பர் 26 அன்று 3வது மகனாக நல்லக்கண்ணு பிறந்தார். 3 ஆண் குழந்தைகளும் 5 பெண் குழந்தைகளும் கொண்ட பெரிய குடும்பத்தில் அவர் வளர்ந்தார். சிறுவைகுண்டம் கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கும் போதே பாரதியார் பாடல்கள் அவரை ஈர்த்தன. இதுதான் என்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைத்தது என்று நல்லக்கண்ணு அவர்களே கூறியிருக்கிறார். தனது இளம் வயதில் சிறுவைகுண்டம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நடக்கும் சுதந்திர போராட்ட பொதுக்கூட்டங்களில் நல்லக்கண்ணு கலந்து கொள்வார். வ.உ.சி., சத்தியமூர்த்தி, முத்துராமலிங்க தேவர் ஆகியோர்களின் பேச்சுக்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. அப்போது நடக்கும் பிரச்சார பயணங்கள், பிரச்சார பொதுக்கூட்டங்களில் நல்லக்கண்ணு அவர்கள் பெட்ரோமாஸ் விளக்கை சுமந்து செல்வது வழக்கமாக இருந்தது. 1937 ஆண்டு மதராஸ் மாகாண தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக வாக்கு சேகரித்ததுதான் அவரது அரசியல் பிரவேசம். அவரது பள்ளி ஆசிரியர் பலவேச செட்டியார் அவருக்கு மார்க்சிய நூல்களை அளித்து காந்தியவாதியான நல்லக்கண்ணு அவர்களை கம்யூனிசத்தை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணமாக இருந்தார். நெல்லை இந்து கல்லூரியில் படிக்கும்போது கலைத்தொண்டர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். 1944 ஆண்டு சிறுவைகுண்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை தொடங்கப்பட்ட போது அதன் செயலாளராக பொறுப்பேற்றார். சுதந்திர போராட்டம் மட்டுமல்லாது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கும் மில் தொழிலாளர்களின் பிரச்சனைக்காக ஜீவாவின் வீடு வீடாக சென்று அரிசி சேகரிக்கும் பணியில் நல்லக்கண்ணு அவர்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக 1968 முதல் 1991 வரை இருந்தார். 1992 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2005 வரை மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்தார். அரசியலில் பெரிய தலைவராக இருந்தாலும் தனது எளிமை பாதையில் இருந்து அவர் சற்றும் விலகவில்லை. கிராமங்களில் கூட்டம் நடத்தும் போது விடுதி இல்லை என்றால் கிடைக்கும் இடத்தில் படுத்து உறங்குவார். அதிகாலையில் எழுந்து இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு தனது துணிகளை தானே துவைத்து காய வைத்துவிட்டு அதையே கட்டிக்கொண்டு அடுத்த ஊருக்கு பிரச்சாரம் செய்ய போய்விடுவார். சுதந்திர போராட்டத்தில் தொடங்கிய அவரது சமூக வாழ்க்கை ஜாதி ஒழிப்பு, விவசாயிகள் நலன், ஏழைகள் முன்னேற்றம், இயற்கை வளம் காப்பது என தனது வாழ்க்கை முழுவதுமாக தொடர்ந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அம்பேத்கர், காந்தியம் என பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அவரது எளிமை, நேர்மை, போராட்ட குணம் இவை அனைத்தும் அவரை மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்க வைக்கும். நல்லக்கண்ணு அவர்கள் தனது 27வது வயதில் பதுக்கியிருந்த நெல் மூட்டைகளை மீட்டு ஏழைகளுக்கு வழங்கிய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு தனது சிறை வாழ்க்கையை தொடங்கினார். 7 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். அப்போது சிறைக்காவலர்கள் நல்லக்கண்ணு அவர்களின் மீசையை சிகரெட் தீ வைத்து பொசுக்கினார்களாம். ஆனால் அதை கண்டு அஞ்சாமல் மக்களுக்காக தனது போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்று சிறைவாசம்
அனுபவித்தார். நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு 1958ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. அப்போது அவரது வயது 33. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லை மாவட்ட குழு உறுப்பினராக அண்ணாசாமி என்பவரின் மகள் ரஞ்சிதம் என்பவரை அவர் திருமணம் செய்தார். திருமணத்தின் போது அவர் கட்சியின் முழு நேர ஊழியர். அவருக்கு கட்சி மாதந்தோறும் ரூபாய் 30 மட்டுமே சம்பளம் வழங்கியது. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இயற்கை மீது தீரா காதல் கொண்ட நல்லக்கண்ணு அவர்கள் தமிழகத்தின் ஒரே ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தினார். தனது 86வது வயதில், அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரை ஐகோர்ட்டில் நடந்த வழக்கில் தானே நேரில் ஆஜராகி வாதாடினார். பின்னர் சிறுவைகுண்டம் அணையில் தூர்வார்தல் என்ற பெயரில் நடந்த மணல் கொள்ளையை எதிர்த்து கடந்த 2016ஆம் ஆண்டில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்காடினார். நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் 80வது பிறந்த நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது அவருக்கு தொண்டர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட ரூபாய் 1 கோடியை கட்சி அவருக்கு வழங்கியது. ஆனால் அதே மேடையில் அவர் அந்த பணத்தை கட்சிக்கே வழங்கிவிட்டார். அதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியுடன் தகைசால் விருது வழங்கினார். ஆனால் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் விருதை பெற்றுக்கொண்டு அந்த ரூபாய் 10 லட்சம் பணத்துடன் தனது பணம் 5000 சேர்த்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 10,05,000 ரூபாய் வழங்கினார். நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு சென்னையில் சொந்த வீடு இல்லை. அவர் நந்தனத்தில் உள்ள அரசின் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில்தான் வசித்து வருகிறார். அவரிடம் சொந்த காரு இல்லை. அவர் எங்கு சென்றாலும் அரசு பேருந்துகளிலும் ரயில்களிலும் தான் பயணம் செய்வார். வெளியூர்களுக்கு செல்லும் போது சாதாரண படுக்கை வசதியில்தான் பயணம் செய்வார். சில சமயங்களில் இருக்கை உறுதிப்படுத்தப்படாத சமயத்தில் முன்பதிவில்லா பெட்டிகளிலும் பயணம் செய்திருக்கிறார். அவர் கூட்டணி தொடர்பாக பிற கட்சி அலுவலகங்களுக்கு செல்லும் போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில்தான் ஆட்டோவில் வருவார். இப்படி எளிமைக்கும் நேர்மைக்கும் அரசியலின் அடையாளமாக திகழ்ந்த மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா. காலம் உள்ளவரை தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் புகழ் ஓங்கி நிற்கும். தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.